காவிரி பிரச்சினை தொடர்பாக விவாதிக்க கர்நாடக சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டம் நாளை நடைபெறுகிறது. இது பற்றியும் காவிரி வழக்கு தொடர்பாகவும் நமது டெல்லி செய்தியாளர் நிரஞ்சனிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். நிரஞ்சன், காவிரி வழக்குல உச்சநீதிமன்றத்துக்கு கீழ்ப்படிய மறுக்கும் கர்நாடக அரசோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? அதாவது நேற்றைய தினம் கர்நாடக அரசு மிக முக்கியமான ஒரு மனுவினை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கின்றார்கள். அதாவது 27ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தின் அந்த உத்தரவுகளுக்கு எதிராகவும் நேற்று முன்தினம் உச்சநீதிமன்றம் 6000 கன அடி தண்ணீரை கர்நாடக அரசு காவேரியிலிருந்து 6ஆம் தேதி வரை திறந்துவிட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருந்தார்கள். இதனை எதிர்த்தும் காவேரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு எதிராகவும் அந்த நிபுணர் குழுவினை அந்த பெயர் பரிந்துரைகளை அளிப்பதற்கு எதிராகவும் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கின்றார்கள். நாளைய தினம் திங்கட்கிழமை என்பதால் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் முன்னால் தங்களது இந்த மனுவினை அவசர வழக்காக எடுத்து விசாரிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் தற்பொழுது அவர்கள் மிக திட்டவட்டமாக கூறியிருக்கின்றார்கள், எங்களால் தண்ணீர் திறந்து விடவே முடியாது என்று. தற்பொழுது அது நீதிமன்ற அவமதிப்பாக தற்பொழுது கருதப்படுவதன் காரணமாக அந்த அவமதிப்பு வழக்குகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காகவும் இந்த மனுவினை அவசர வழக்காக எடுத்து விசாரிக்க அவர்கள் கோரிக்கை வைப்பதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கின்றது. அதே சமயம் தமிழக அரசின் சார்பாகவும் தொடர்ந்து இவர்கள் 5வது முறையாக உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பினை மதிக்காமல் தொடர்ந்து இந்த மனுக்களை, இடைக்கால மனுக்களை தொடர்ந்து அளித்து வருகின்றார்கள். இந்த மனுக்களை விசாரிக்க கூடாது என்று அப்ஜெக்ஷன் பெட்டிஷன் என்று சொல்லப்படக்கூடிய மறுப்பு மனுவை தாக்கல் செய்வதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கின்றது. தலைநகர் டெல்லியில் தற்பொழுது தமிழக வழக்கறிஞர்கள் அதற்கான பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டிருக்கின்றார்கள். நாளைக்குள் அந்த மனுவானது தயாராகும் பட்சத்தில் உடனடியாக உச்சநீதிமன்றத்தில் அது தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பின்னர் தமிழக அரசின் மனுவையும் சேர்த்து உடனடியாக உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளும் பட்சத்தில் கர்நாடக அரசிற்கு மிக கடுமையான கண்டனங்கள் இந்த முறை நிச்சயம் இருக்கும் என்பதுதான் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் கடந்த முறை அவர்கள் உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த பொழுது இந்த முறை நாங்கள் அளிக்கின்ற இந்த உத்தரவினை நீங்கள் தொடர்ந்து பின்பற்ற வேண்டும், எந்த காரணங்களும் கூறக்கூடாது, உடனடியாக பெயர் பரிந்துரையை அளிக்க வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். அது மட்டுமில்லாமல் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டால் தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு வரும் என்று கர்நாடக அரசின் தரப்பின் ஆஜராகக்கூடிய மூத்த வழக்கறிஞர் ஃபலி நரிமந்தன் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தான் உச்சநீதிமன்றமும் இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கையை மிக துரிதமாக நடத்துமாறு மத்திய அரசுக்கு தெரிவித்திருந்தார்கள். தொடர்ந்து மத்திய அரசிடம் இந்த பெயரை கொடுக்காமல் இருப்பது உச்சநீதிமன்றத்தின் கடும் கோபத்திற்கு கர்நாடக அரசு ஆளாகும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை.